இன்றைக்கு வந்து மதுரை மேற்கு தொகுதியில் 73 வந்து நம்ம புத்துப்பட்டியில் இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் செலவில் விநாயகர் கோயில் நகர், முத்துப்பட்டி விநாயகர் கோயில் நகரில் ஒரு சத்துணவு மையம், அங்கன்வாடி மையம் வந்து அமைப்பதற்காக பூமி பூஜை போடப்பட்டிருக்கு. முத்துப்பட்டி காளியம்மன் கோவில் அருகாமையில் ஆழ்குழாய் கிணறு வந்து போர்வெல் போடப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இது மட்டுமல்ல, இந்த முத்துப்பட்டி நான் வருவதற்கு முன்பாக ஒரு குக்கிராமம் போல, ஒரு பஞ்சாயத்து போல தான் இருந்தது. வந்த பிறகுதான் அடிப்படை தேவைகள் 2011 பிறகுதான் சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இந்த பகுதியில் மயானத்தை சுற்றி சுவர் எழுப்புதல், அதே மாதிரி நம்ம கம்மாய் ஆழப்படுத்தி சுற்றுச்சுவர் எழுப்பி அந்த கரையெல்லாம் வலுப்படுத்தி அது பாதைகள் அமைக்கப்பட்டது. பல கோடி ரூபாயில் சாலை வசதிகள் செய்து கொடுக்கும். அன்னைக்கு செய்யப்பட்டதான். அதே மாதிரி ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து கொடுத்திருக்கோம். அது மட்டுமல்ல, பல்வேறு பகுதியில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று பல்வேறு பணிகள் எடுத்திருக்கோம் என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது இந்த கடந்த 3 ஆண்டுகளாக எந்த பணியும் சரியாக நடைபெறவில்லை. மாநகராட்சி பாராமுகமாக இருக்கிறது. இந்த இதுக்கு இடம் வாங்குறதுக்கு அங்கன்வாடி மையம் வந்து இப்ப ஏற்கனவே தற்சமயம் வேற இடத்துல இருக்கு. அங்கிருந்து சிறு பிள்ளைகள், பிஞ்சு குழந்தைகள் இங்க இவ்வளவு தூரம் வரணுமே அப்படின்னு சொல்லி நான் கூட கொஞ்சம் காலதாமதப்படுத்தினேன். அந்த பகுதியில் அருகாமையிலே வைத்தா தான் நன்றாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் வரணும். இது இந்த ரோடு முத்துப்பட்டி மெயின் ரோடு வந்து அவனியாவரம் மெயின் ரோடு வந்து மெயின் சாலையாக இன்னைக்கு பயன்பாட்டுக்கு உள்ளது. அதனால விரைவு சாலைகள் அதிகமாக வருகிறது. இன்னொன்னு, அந்த குப்பை வண்டிகள்லாம் வெள்ளக்கல் கொண்டு வர குப்பை வண்டிகள் இங்கிட்டு தான் கொண்டு வந்தாங்க. அந்த மாநகராட்சி கமிஷனர்கிட்ட சொல்லி, அந்த ஏஐட்ட சொல்லி தடுத்திருக்கோம். இப்போ என்ன பழனிக்குமார் இப்பவும் வருதா? வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. வந்தா இது கட்டி தான் வரணும். நான் போன கமிஷனர்கிட்ட சொன்னேன். ஏன்னா அது வந்து வரும்போது துர்நாற்றம் அடிக்குது. ரொம்ப குப்பையும் கூலமாக இந்த பகுதி மக்களுக்கு, ஏற்கனவே இங்க வேலை பார்க்க இங்க இருக்கிறவங்க பூராமே சாமானிய மக்கள், அன்றாடம் வேலை பார்க்கறவங்க, கட்டட வேலை பார்க்கறவங்க, மற்ற பள்ளிகளுக்கு போகக்கூடியவங்க தான் இங்க இருக்காங்க. எனவே தான் இதுக்கு இந்த பகுதியில் இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் கலெக்ட் பண்ற இந்த குப்பைகள் நம்ம மாநகராட்சியில் பல்வேறு பகுதியில் அந்த எடுக்கிற பூரா மொத்தமாக சேர்த்து வண்டிகளில் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் முன்னால் வந்து மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு. வில்லாபுரம் மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்தது. போய் அவனியாபுரம் மெயின் ரோட்டில் போய் அப்படி அவனியாபுரம் பைபாஸில் போய் அந்த வெள்ளக்கல்லுக்கு போயிடும். எங்கள் காலத்தில் அப்படி தான் செஞ்சிருந்தோம். யாருக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாத அளவுக்கு. ரெண்டாவது, மேலே அந்த பொத்தி தார்பாய் போட்டு மூடி தான் அந்த குப்பைகள் பறக்காத அளவுக்கு, அதில் இருக்க கழிவுகள் கீழே விழுகாத அளவுக்கு, காத்துல பறக்காத அளவுக்கு செய்திருந்தோம். ஆனா இப்போ இந்த ஆட்சியில் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதை மாற்றி விட்டு இந்த பக்கம் இது ஷார்ட்டா இருக்கு. ஏன்னா இது கான்ட்ராக்டர் பிரைவேட் எடுத்திருக்காங்க, ஒப்பந்தக்காரர். அவருக்கு டீசல் மிச்சமாகும், லோடு வந்து அந்த வண்டி வாகனங்கள் விரைவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொல்லி, ரொம்ப காலதாமதமாகிறதுன்னு சொல்லி, இந்த ஷார்ட்டா ரோடு இருக்குன்னு சொல்லி இப்படியே வந்தோன்னா வெள்ளக்கல்லுக்கு போயிடலான்னு சொல்லி இதை எடுக்கிறாங்க. இதை எடுக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே மாநகராட்சி கமிஷனர் நேரடியாகவே நான் போய் சொன்னேன், தகவல்னு சொன்னேன். ஏற்கனவே இருந்த ஏஐ இப்ப வந்து பழனிக்குமார் இப்பதான் வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்தவற்றையும் சொல்லி இதை தடுத்திருந்தோம். ஆனா ஒரு சில வண்டி வருதுன்றாங்க. அதுவும் இந்த பகுதியில் வராத அளவுக்கு தடுக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் அவங்க குழந்தைகள் வந்து காலையில வேலைக்கு போயிட்டா அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதே வந்து பெரிய பாடு. இது ஒன்றும் வளர்ந்த பகுதி அல்ல. இது ஒன்றும் அடுக்குமாடி வீடுகளோ அல்லது பெரிய பெரிய பணக்காரர்கள் வாழ்றது, அரசு ஊழியர் வாழ்ற பகுதி அல்ல. குறிப்பா இந்த பகுதியில் கூட, இந்த பகுதி வந்து தான் கொஞ்சம் வளர்ந்த பகுதி. இப்போ வந்து கட்டடங்கள் எலும்பு வந்து இருக்கு. இங்கே நீங்க பாக்குறீங்களா, இந்த இதை கொஞ்சம் பாருங்க தலைவா.
இதெல்லாம் நாங்கள் வந்து என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் என்னுடைய முயற்சியில் இந்த மேற்கு தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை, மதுரையில் இருக்கிற 100 வார்டுக்கு மக்களுக்கும் 82 மேல்நிலை தொட்டி, இந்த மேல்நிலை தொட்டி இது மாதிரி கட்டணும்னு சொல்லி 1296 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 2023 டிசம்பருக்குள்ள முடிக்கணும். அந்த பணிகள் வீடுகளுக்கெல்லாம் தண்ணி வந்துடணும். வீடுகளில் வெளியே போய் தண்ணி பிடிக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கலாம்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த ஆட்சியில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் முடிக்கல, இன்னும் இது கட்டக்கூட இன்னும் முடியல, இந்த பணியும் முடியல. இது மாதிரி 82 மேல்நிலை தொட்டிகள் இருக்கிறது கட்டணும். இதுல 42 ஏற்கனவே இருக்கு, மீதி பூராமே கட்ட வேண்டி இருக்கு. எனவே அதுல பல இது கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது விரைவுபடுத்தணும்னு இந்த மாநகராட்சி ஆணையாளரை கேட்டுக்கிறேன். குறிப்பா இப்ப என்னன்னா ஒரு சின்னது இங்க போடப்போற, நான் அது மாநகராட்சி கூட்டம் நடந்துச்சுன்னா நான் போக போறேன், இந்த தடவை போக போறேன், போய் கலந்துக்கிற போறேன். இங்க போடுற இந்த பொறியாளர்கள், போடுற துணை இன்ஜினியர்கள் வந்து ஆய்வாளர்கள் வந்து என்னன்னா இவங்க வந்து அடிக்கொருக்கா மாட்டிடுறாங்க. ஒரு 6 மாசம் 8 மாசம் அவங்களுக்கு இந்த வார்டுகளை 2 வார்டு 3 வார்டு ஒதுக்குறாங்க. இந்த வார்டை பத்தி அவங்களுக்கு முழுமையா தெரியல. ரெண்டாவது அவங்க அந்த பணியிலையும் அவங்க கவனம் செலுத்துறது, இந்த வார்டுடைய வளர்ச்சியிலையும் கவனம் செலுத்துறது இல்லை. கவனம் செலுத்தாதனால என்னன்னா இங்க அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியல. இதே இந்த அரசு உடனே மாற்றும். அது மட்டும் இல்ல, மாநகராட்சி கமிஷனரே அடிக்கொருக்க இந்த அரசு வந்து மாத்திருது. எத்தனை நாளைக்கு தான் இருக்கு? 6 மாசத்துக்கு ஒரு கமிஷனர் மாற்றப்படுகிறார். இது மாதிரி இருக்கும்போது அவங்க நிர்வாகத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க. எதுவும் இந்த மதுரை மாநகராட்சிக்கான எத்தனையோ திட்டங்கள் மத்திய அரசிலிருந்து பெறலாம். பசுமை நகர்பாலியா சட்டத்தில் நேரடியாக டெல்லிக்கு சென்று வாங்கலாம். எங்க ஆட்சியில 10 ஆண்டுகள் அப்படிதான் நேரடியாக போய் எல்லாம் கேட்டு பெற்று தான் வந்தது. இந்த அமர்வு திட்டம்லாம் எங்க அம்மாவை சொல்லி அது மூலமாக தான் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட் சிட்டிலாம் எங்க ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வந்தோம்னா அதிகாரிகள் இங்கே நீடித்து இருந்தார்கள். அது தலைமை பொறியாளராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, வார்டில் போடுற துணை ஆணையாளர்கள், துணை இன்ஜினியர்களாக இருந்தாலும் சரி, ஏஇகளாக இருந்தாலும், ஏசி மண்டலத்தில் இருக்கிற ஏசிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே வந்து அவங்க ஒரு 2 வருஷமாச்சு 3 வருஷம் இருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தோம். அதனால அந்த வார்டுகளில் இருக்கிற குறைகள் முழுமையாக தெரியும். மக்கள் பிரதிநிதி சொல்றது தெரியும். இங்க கூட மாமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் போஸ் இருக்காங்க. அவர் ஏற்கனவே மாமன்றத்தில் பணியாற்றியவர். அவர் சில கோரிக்கைகள் சொல்றாருன்னா அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பழனிக்குமாருக்கு இது எவ்வளவு நாள் தெரியும்? இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு பழனிக்கு? 1 வருஷம் வந்திருக்கு. இன்னும் எவ்வளவு நாள்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கும்போது மாத்திக்கிட்டே இருந்தா சரியா வராதுன்றத தெரிவிச்சுக்கிறேன். சரி, பொலிட்டிக்கல் வாங்க, தங்க பண்ணிக்கிட்டு வந்துருக்கலாம். இப்படி வாங்க, பின்னால வாங்க, சேலப்பட உட்காருப்பா, இங்கிட்டு வாங்க, பின்னால வாங்க. எங்க இவருங்க கணக்கு சொல்லுங்க தம்பி, இந்த கட்சிப்பு கொடுங்க. செல்வா சொல்லுங்க. தேர்தல் பத்திரம் அது எலெக்ஷன்ல ஒரு கட்சிக்கு கொடுத்திருந்தாங்க. ஆமா ஆமா. ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு 4 மாசம் கேக்குறாங்க. ரொம்ப நாளா தெரியுது இல்லையா? நீங்க டிஜிட்டல் உலகம் இல்லையா, அடிச்ச உடனே வந்துடாதா? ஆமா, இதுதான் கரெக்ட். இது யாரு வருத்தப்படுறாங்க? ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் தான் அதுல வருத்தப்படணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி நிறைய நிதி. எங்களுக்கெல்லாம் இல்லப்பா. அதனால நாங்க வருத்தப்படுறோம். நாங்க மக்கள் தான் எஜமானது, மக்கள் நம்பி இருக்கோம். ஆனா நிச்சயமாக நீங்க சொல்றது வந்து இந்த அரசு வந்து, மத்திய அரசு வந்து உடனடியாக அதுல ஏதோ தடையிடுற மாதிரி தெரிகிறது. அது உடனே மாற்றி இந்த நேரத்தில் தான் தேவை எல்லா கட்சிகளுக்கும். எனவே அந்த இதை வந்து நிச்சயமாக நிறைவேற்றணும்னு நானும் கேட்டுக்கிறேன். ஆனா நாங்க வருத்தப்படுறதே இல்லை, எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு அதுக்கு என்னத்துக்கு தப்பா? அது என்ன சொல்லுவாங்க, கொம்பு தேனுக்கு எதுக்கு, எங்களுக்கு என்னத்துக்கு ஆசை? அது மாதிரி சொல்லுங்க. திமுக கூட்டணியில உள்ளவங்க எல்லாம் கையை பிடிச்சு இழுத்தாலும் அதிமுக வரமாட்டாங்கன்னு துரைமுருகன் பேசியிருக்கிறாரு. யாரப்பா கையை பிடிச்சிருக்கு? அவங்களா சொல்லிக்கிறாங்க. யாரு கையை பிடிச்சிருக்கிறது? ஏங்க, திமுக கூட்டணியை மக்களே இருக்கலையே, மக்களே ஏத்திருக்கல. எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி,
அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்களுக்கு தேர்தலை சந்திக்கணும்னா பணம் வேணும். இன்னைக்கு பண செலவழிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்க திமுக. எனவே அந்த கூட்டணி கட்சியில் அவங்க திமுகவில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பாக்குறாங்க. நாங்க யாரையும் கூப்பிடுறதில்ல, வாங்க வாங்கன்னு இதெல்லாம் நாங்க எங்க அகில இந்திய கட்சியே வேணான்னு சொல்லிட்டு இந்த கட்சிங்க ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவே வேணான்னு வந்திருக்கோம் நாங்க. அப்ப எங்களை போய் நாங்க போய் கூப்பிடுவோமா? யாரு கையை பிடிச்சி இழுக்கிறது? துறைமுறை ஏதோ நினைச்சிட்டு ஏதோ பேசுறாரு. நேத்து இதை பத்தி கேட்க மாட்டேன், கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன். இல்ல நேத்து கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன். நம்ம முதலமைச்சர் நலமாண்டு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காரு. என்ன கேட்கறீங்களா? கேட்க நான் நலம்னா உடல் ரீதியா நல்லா இருக்கு, எங்க மக்கள்லாம் நலமா இருக்கணுங்க. வாயிலே இன்னைக்கு வடை சுடுறது என்னன்னா இந்திய அளவுல மோடிஜி வாயிலே வடை சுடுறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலே வடை சுடுறது. வாயில வடை சுடுறதுன்னா எப்படின்னு கேளுங்க. கேளுங்களேன், கேளுங்கப்பா. எப்படின்னா மாவு வேணும், எல்லாம் வேணும், அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட. புது புது திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி புதுசா இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது. அதுக்கு நிதி வருகா, அதுக்கு அதனால அந்த திட்டம் நிறைவேற போறதில்ல. எத்தனை திட்டங்க பாருங்க. எங்க வந்த உடனே ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க, இதே திமுக சொன்னாங்க. இன்னைக்கு போதை மாநிலம் தமிழ்நாடு விதமதமான போதை, மெத்து என்னடவோ மெத்து. அது என்னன்னா 5 நாளைக்கு அந்த போதை இருக்குன்றாங்க. நேத்து முந்தான இதுல நம்ம ராமேஸ்வரம் கடல்ல 180 கோடியா எவ்வளவோ ஒரு 100 கோடியா 108 கோடி ரூபாயில. அதனா ஹரிசா கஞ்சா ஆயில், அதுக்கு பேர் என்னமோ வச்சிருக்கு அசீஸ் அசீஸ் என்னென்னமோ சொல்றாங்க. அப்போ என்னென்னமோ பேசுறாங்க, விதவிதமா போத. நமக்கு தெரிஞ்சதுல என்ன கள்ளச்சாராயன்னு சொல்லுவாங்க, பட்டச்சாராயன்னு சொல்லுவாங்க, கல்லுன்னு சொல்லுவாங்க. ஏப்பா அந்த காலத்துல சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிராந்தி, விஸ்கி கேள்விப்பட்டிருக்கோம், ரம்முன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப போதையிலே விதவிதமா போதை வருது. அதுவும் இது தளமா வச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை ஒரு தளமா வச்சுக்கிட்டு அடிக்கு ஒரு முறை இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து கடத்துறது. இதனால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சாதாரண மீன் பிடிக்க போற மீனவர்களை அவங்களும் அவங்களுடைய படகுகளும் இன்னைக்கு சோதனையிடுறதுனால எதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாதனால இன்னைக்கு கடற் போலீஸ் அந்த அவங்க உளவு பிரிவு இதெல்லாம் அவங்க மீனவர்களுடைய வாழ்வாதான் கெட்டு போகுது. இன்னைக்கு பாருங்க, நம்ம முதலமைச்சர் சொன்னார்ல, ஒரு சொட்டு மது வராது, நீட்டு தெருவு ரத்துன்ற எல்லாம் வாயிலேயே வட சொல்றது. பாருங்க வேணாம் பாருங்க. மாணவர்களுடைய கல்வி கட்டணம் ரத்து, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்குவோம், அனைத்து குடும்பத்தாருக்கும் குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் வழங்கணும். அதுலயும் சொல்றாங்க, அதுவும் சுட்டு கொடுக்கல. அதே மாதிரி நகைக்கடன் எல்லாருக்கும் தள்ளுபடினாங்க, அதுவும் செய்யல. இப்படி எதுவுமே செய்யல. அரசு ஊழியருக்கும் செய்யல. 17,000 ஆசிரியர்கள் இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்காங்களாம். அந்த ஆசிரியர் இன்னைக்கு குமுறி கையில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்கள கொண்டு போய் அடைக்கிறாங்களாம். கைது பண்ணி அடைக்கிறது என்னன்னா, சென்னையில் அடைக்கிற இடத்துல வசதியே இல்லையா. பெண்கள்லாம் யூரின் போகணும். ஆசிரியர்கள்லாம் எங்க போய் அவங்க யூரின் போவாங்க? ஒதுங்குறதுக்கே எங்க பெண்கள் எங்க போய் ஒதுங்க முடியும்? அந்த மாதிரி இடத்துலயாச்சும் இந்த அரசாங்கத்தை வரணும்னு நினைச்சவங்களுக்கு வடை சுட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி வடையாவது சுட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல இது ஒரு வடை. உங்க தொகுதியில் முதல்வர்னு சொன்னாரு. எங்க இதுல ஒரே ஒன்னு தான் நிறைவேற்றிருக்காங்க. எங்களை நான் 10 கோரிக்கை கொடுத்தேங்க மதுரையில். என் தொகுதியில 10 கோரிக்கை கொடுத்தேன். 10 கோரிக்கையில ஒன்னே ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா, அது மயானம் கொடுத்திருக்காங்க. நடராஜ நகர்ல 101 கோடி 51 லட்சம் ரூபாயில. வேற இதெல்லாம் சும்மா ஒன்னும் செய்யவே இல்லை. உங்க இதெல்லாம் பரிசீலிக்கையில் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஆக இந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் மக்கள் பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. இந்த திமுக கூட்டணியில எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சரி, இவங்க என்னதான் பிடிச்சு கொண்டு வந்தாலும் சரி, மக்கள் இன்னைக்கு நல்லா தெளிவாயிட்டாங்க. நிச்சயமாக மாநிலத்தில் முதலமைச்சரும் வடை சொல்றாரு, பாரத பிரதமரும் வடை சொல்றாரு. அவர் 15 லட்சம் ரூபாய் போடுவோம்னு சொன்னார். குடும்பங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் போடுவோம்னு சொன்னார். ஒன்னும் செய்யல. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு மாதம் மின் கணக்கு எடுப்போம், மின் கணக்கு எடுப்போம்னாங்க. மின் கட்டணம் உயர்த்த மாட்டோம்னாங்க, வீட்டு வரி உயர்த்த மாட்டோம்னாங்க.
பால் விலையே உயர்த்த மாட்டானு, பாலே ஊத்திட்டாரு. இப்போ ஒன்று அது அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால் விலை பல மடங்கு கூடி போச்சு விலை. எல்லாமே விலைவாசி, அரிசி இருந்து சமையல் பொருட்கள் இருந்து கட்டுமான பொருட்கள் இருந்து அத்தனை விலைவாசி இந்த அரசுல கூடி போச்சு. இந்த 1000 ரூபாய் கொடுக்கற பெருசா சொல்றாங்க. அதனால இந்த மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. ஏண்டா அப்படித்தான்டா, என்னடா ஏமா எடுப்பா நீங்க இருப்பா, என்னங்கப்பா நீங்க என்னங்கடா சொல்லுங்க, நீ என்னம்மா செய்யறீங்க, என்னம்மா நினைக்கிறீங்க, ஏமா சொல்லுங்கடா என்னடா நினைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் மாற்று சக்தி தான் அதிமுக. எடப்பாடியார் தான் புரட்சி தலைவர் அம்மா மாதிரி இன்னைக்கு விலைவாசியை கட்டுப்படுத்தி இருந்தார். என்னதான் கொரோனா வந்தாலும் சரி, எத்தனை வருவாய் இல்லாம இருந்தாலும் மாநகராட்சி கஜனாவுக்கு மதுரையினுடைய மாநகராட்சி மற்ற எல்லா மாநகராட்சியும் எந்த வருவாயும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் நிதி கொடுத்தார். காரணம் என்ன? மனசுல இருந்துச்சு, மனசுல மக்களுக்கு செய்யணும். அரசுக்கும் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானம் கிடையாது, எந்த விதமான பத்திரப்பதிவு கிடையாது, எந்த விதமான வருமானமும் கிடையாது. அரசு கஜனாவுக்கு எந்த வருமானமும் கிடையாது. இருந்த போதிலும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாங்க. நம்ம முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார் எதிர்கட்சியா இருக்கும்போது. அதுவும் வட சுட்டாரா? ஒண்ணுமே செய்யல. ஆக எதுவுமே செய்யல. இன்னைக்கு நீங்க நலமான்னு கேட்கிறாரு. மாணவர்கிட்ட கேட்டுக்கணும், மீனவர்கிட்ட கேட்டுக்கணும், போராடுற ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை அரசு ஊழியர்கிட்ட கேட்டிருக்கணும். நீங்க நலமான்னு கேட்டிருந்தா நாங்க எப்படியா நலமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆள் செட்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி நலமான்னு 4 பேரை விட்டு பேச விட்டு, அப்படியோ நான் தான் பேசுறது யாருக்கும் தெரியுதா அவங்க சிரிக்கிறாங்க. நான் பார்த்தேங்க அந்த ஒளிபரப்ப பார்த்தேன் சகோதரா, என்ன மாதிரி பேசுறாரு. நல்லா ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. அப்பா நம்ம முதலமைச்சர் நல்லாவே நடிக்கிறாரு. அதே மாதிரி மோடிஜி பாத்தீங்களா, தலைவர் அம்மா புகழ பாடுறாரு. அவங்களுடைய தலைவர் வாஜ்பாய் ஆச்சு, அத்வானி அதை பத்தி எல்லாம் பேசல. எங்களுடைய தலைவரை புகழ்றாரு. காரணம் என்ன? சும்மா வாயிலேயே சொல்லிட்டு மக்களை அம்மா தலைவர்லாம் பேரெல்லாம் சொல்றாருப்பா, மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவோமா. இந்த மாதிரி அவர் நினைச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே செய்யல. அவங்க ஆட்சியில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா இதுலயும் பின்னங்கி. முல்லை பெரியாறு அதிமுக ஓட்டுகளை வாங்க முடியுமா? மக்களை ஏமாற்றி மக்கள் அதிமுக ஓட்டு போடுற மக்களை ஏமாத்த பாக்குறாரு. அம்மாவுடைய ரசிகர்கள், அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இந்த அதிமுக ஓட்டு போடுறவங்கள எப்படியாச்சும் மாத்திரலாமான்னு பாக்குறாரு. அதெல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டுக்காரன் கெட்டிக்காரங்க. சார் மோடி 5வது முறை அந்த ஆண்டுல மட்டும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. எத்தனை முறை கஜினி எத்தனை எடுத்த மாதிரி அவர் எத்தனை முறை படை எடுத்தாலும் சரி, எத்தனை முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் இயக்கம்ன்றது எங்க புரட்சி தலைவர் காலத்திலே சொல்லிருக்காரு. ஒரு அரசியல் இயக்கத்துல மதத்தை இணைக்க கூடாது, மதம் இருக்கக்கூடாது. எந்த மதமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்துல மதம் இருக்கக்கூடாது. அந்த மதம் இல்ல, அது மக்களுக்கான பணியாற்று. எல்லா மதத்தவரும் எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாகத்தான் இருக்கணும். ஆனா பாரதிய ஜனதா அப்படி அல்ல, ஒரு மதத்தை இன்னைக்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறது. எனவே அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும், இந்த தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மதத்திற்கு எதிராக, மத வெறியர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள். எனவே பாரதிய ஜனதாவை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத பிரதமர் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று. வெளியே வந்ததுக்கு தான் தெரியுதா பாஜக ஒரு மதத்தை தூக்கிட்டு போறாங்கன்றது? என்னங்க கூட்டணில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுதா பாஜக ஒரு மதத்தை தான் தூக்கிட்டு போறாங்க அப்படின்றது? இல்ல முதல், ஆனா இப்ப ரொம்பவுல எடுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாருங்க, ராமர்னு சொல்றாங்க. நாங்க ராமர் கோயில் கட்டுறது ஒண்ணு நம்ம இது பண்ணல. அது கட்டலாம், கட்டக்கூடாது இல்ல. அயோத்தி கோயில் இருக்குங்க, அதெல்லாம் யாருமே ஒண்ணு இது இல்ல. அதை ஒரு பெரிய இதா கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு இதா கொண்டு போக கூடாதுல்ல. ஒரு இந்திய அளவிற்கு இருக்க அரசு பல மொழி பேசக்கூடியவங்க, பல மதத்தோடு இந்தியாவில் வாழ்றாங்க, பல மாநிலங்கள்ல இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மொழி தான் வரணும், இந்தி மொழி தான் இருக்கணும்ன்றதும் பெரும் தப்பு. பல மொழி பேசக்கூடியவங்க தான் இந்தியாவில் இருக்க, பல மாநிலங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மொழி பேசணும்னா முடியாது.
எல்லா நாட்டிலையும் அந்த அப்படின்னா எத்தனை மாநிலங்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலாம் வரும். எனவே இதெல்லாம் பாரதிய ஜனதா மாற்றம். இதுல இப்ப புதுசா என்ன பாரதிய ஜனதா என்னென்னமோ பயணம் பண்றாங்க. என்ன எத்தனை பண்ணாலும் சரி, உருண்டாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை ஏத்துக்கிற மாட்டாங்க. சார் நம்ம மோடி வேணான்னு சொல்லியாச்சு, சசிகலா வேணான்னு சொல்றோம், டிடிவி வேணாம், ஓபிஎஸ் வேணாம், யாரு வேணாம், பல நிறைந்த கட்சிகளும் திமுக பக்கம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற யாருங்க பல நிறைந்த நீ சொல்றீங்க? இருக்கிற பட்சத்தை இப்ப தேமுதிக நம்ம பேச்சுவார்த்தையில இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடியை மட்டும் வச்சுமே நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட முடியுமா? கைப்பற்றுவீங்க நீங்க இவரு புரியாம பேசுறாரு. இவர் கூட எங்கேயோ இருக்காரு. எந்த காலத்துல இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான்ப்பா எஜமானர்கள். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போடணும். எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள். அந்தந்த கட்சிக்கு எந்தெந்த கட்சியில இன்னைக்கு உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்க? தொண்டர் பலம் எந்த கட்சியில இருக்கு? எத்தனை கட்சியில இருக்குங்க தொண்டர் பலம்? நீங்க சொல்றீங்களே தொண்டர் பலம் எந்த தொண்டர் பலத்தை நிரூபிச்சிருக்காங்க? இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க. 2 சீட்டா குடுசாமி, சாமி குடுசாமி, சாமி சரணம் அப்படின்னு சாமி சரணம் மாதிரி இப்படி சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் போராட்டத்துக்கே பிறந்த கட்சிங்க. எத்தனை இங்க தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை தான் அவதிப்பட்டாங்க. ஒரு பட்டியலின மாணவிக்காக போராடினாங்களா? எங்க ஒரு ஊழல் பண்ணாருன்னு சொல்லி இதே முதலமைச்சர் பேசினவரை கைது பண்ணி ஈடியில கைது பண்ணி அவரை சிறைச்சாலையா போடுறாங்க. அதை விடுதலை பண்ணணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அத்தனை கூட்டணி கட்சியும் போய் பேசுறாங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்களா? என்னங்க நீங்க அர்த்தம்லாம் பேசுறேன். நேற்று முந்தானம் கூட பாருங்க, நம்ம ஒரு பட்டியலின மாணவியை கொண்டு போய் எவ்வளவு தூரம் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மோசமான, அதை பத்தி ஏதாச்சும் எதிர்த்து பேசியிருக்காங்களா? இத்தனை போராட்டங்கள் அரசு ஊழியர் நடத்துறாங்களே, அதை கண்டிச்சு இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு பேசுறாங்களா? எதுவுமே இன்னைக்கு அவங்க தோழமை கட்சிகள் எப்படிங்க மக்கள் மத்தியில போய் ஓட்டு கேட்க முடியும்? விலைவாசி ஏற்றத்தை பற்றி கண்டிச்சிருக்காங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிச்சிருக்கிறாரா? நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிச்சிருக்காரா? எத்தனை இன்னைக்கு போதைகளுடைய தலைநகராக மதுரை தமிழ்நாடு மாறிவிட்டது. எங்க தமிழ்நாடே இன்னைக்கு போதைக்கு தலைமையிட மாதிரி உலகமே நம்ம இன்னைக்கு கலங்கப்பட்டிருக்கே உலகத்துல. தமிழனுடைய களங்கம். எவ்வளவு அறிவாளி, அவ்வளவு திறமையானவன் தமிழ்நாட்டு தமிழன். அவன் பாருங்க எப்படியெல்லாம் சிந்திக்கிறான். 2006 ஆரம்பிச்சான். 2006 யார் ஆட்சி பாருங்க, கலைஞர் ஆட்சியிலேயே அவன் தொழில தொடங்குறான். இப்ப என்னன்னா 4 நிறுவனத்தை 2021 தொடங்குறார் ஜாபர் சாதிக்கு. எவ்வளவு தூரம். அதுவும் நீங்க அதையும் கவனிக்கங்க, ஊடக பெருமக்கள் கவனிக்க. மத்திய போலீஸோ தமிழ்நாட்டு போலீஸோ அவனை கண்டுபிடிக்கல. ஆஸ்திரேலியாவிலையும் மற்ற நாடுகள் நியூசிலாந்துலையும் ஒரு மோசமான போதைப் பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு மக்கள் பயன்படுத்துற போதைப் பொருளுக்கு மூலப்பொருள் வருகிறது. எந்த நாட்டில இருந்து வருகிறது அப்படின்ட்டு அவங்க பூரா கண்ணில் விளக்கு ஊத்திட்டு தேடுறாங்க. அமெரிக்காவில இருந்து சொல்லிங்க மத்திய போலீஸுக்கு, மத்திய அரசுக்கு சொல்லி மத்திய அரசு அப்புறமேல் தான் முழித்து கொண்டு அப்புறமேல் கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கும் 15,000 கோடி, இந்த 2 மாசம் 15,000 கோடின்றாங்க. இன்னும் எத்தனாயிரம் கோடி என்னன்னு கணக்கு இன்னைக்கு தான் பரவாயில்ல பிடிக்க தான் தெரியும். அப்படி இருக்கும்போது மத்திய போலீஸ் சரி, மாநிலத்தில் இருக்க போலீஸ் சரி, இந்த போதைப் பொருள் தடுப்புல இவங்களுடைய கணக்குல இல்ல, இப்பதான் வெளியிட்டிருக்காங்க. அது அமெரிக்காவுடைய உளவு நிறுவனம் சொல்லி அதன் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, ஒழிய இவங்கனால இல்ல. அடிக்கல் நாட்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு பூஜைலாம் நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா இதுதான். எந்த ஒரு ஆட்சித் தலைவருக்கு அழைப்பும் வரல, யாருமே கலந்துக்கவும் இல்ல. தனிப்பட்ட முறையில் நடந்திருக்கு. அது ஏற்கனவே அவர் தொடங்கி வச்சுட்டாரு. இதாச்சும் கட்டுமானம் நடக்குதான்னு பாப்போம். கான்ட்ராக்டரை வச்சு கட்ட சொல்லியிருக்காங்க. நிதி ஒதுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியாது. எங்கிட்ட எது எப்படி இருந்தாலும் மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தா நல்லதுதான். எப்படியாச்சும் கட்டட்டுமே, ஆனா தேர்தலுக்கு முன்பாக கட்ட சொல்லுங்க அப்படி. ஆமா, எல்லாருமே இது நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. எந்த இது அறிவிப்பு இல்ல. இப்ப பாரத பிரதமர் வந்தாரு, மீட்டிங் எல்லாம் பேசினாரு, சொன்னாரா இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை இத்தனாம் தேதி கட்டட வேலையெல்லாம் அறிவிக்க இவ்வளவு நிதி ஒதுக்கிருக்குன்னு சொன்னாரா? எதோ சொன்னாரு, இதை சொல்லவே இல்லையே. சார், இந்தியா ஒரு நாடு இல்ல, ஒரு துணை கண்டம்.
ராமாயணத்தை நம்பிக்கை இல்ல, ராமர் வந்து எங்களுக்கு எப்பவுமே எதிரி சொல்லி ராசா பேசியிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர் கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் வந்து பேசுறதே விதரவாதமா பேசுவாருங்க. ராஜா பேசுறதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண முடியுமாங்க? அவன் மோசமான ஒரு அரசியல்வாதி. அந்த ஒரு அரசியல்வாதி. அவர் நாடாளுமன்றம் பார்த்துங்க. அவர்னால நம்ம மான கப்பல் ஏறி போச்சப்பா. 2G அலைக்கற்றை எவ்வளவு இதா வர்றாங்க பாருங்க. 1,76,000 கோடி 6 மாசம் திகார் ஜெயில இருந்துட்டு ஜாமீன்ல வந்து இன்னைக்கு அந்த கேஸ் நடத்தி இது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா நான் தான் வீரன் சுனா போனா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிக்கை. எங்க தலைவரை பற்றி மோசமா பேசுறது. எவ்வளவு ஒரு மறைந்த தலைவர்களை பேசுறதுன்னா எத்தனை தலைவர்களை எப்படி பேசுறது? அதனால அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க கூட்டணியை பத்தி நாங்க மக்கள் தான் எஜமானர்கள். எங்க தலைவர், எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு உறுதியாக நிச்சயமாக அவர் நல்ல செய்தியை உங்களுக்கு ஊடகங்களுக்கெல்லாம் சொல்லுவார்.